நீங்க அப்டேட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய கூலி திரைப்படம். இந்த படத்துடைய ஷூட்டிங் ஜூன் 6ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுன்ற மாரி பிளான் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி ரீசென்ட் டைம்ஸ்ல வேட்டையன் படத்துடைய ஷூட்ட முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு தான் ஒரு கேப் இருக்கு. அதுக்குள்ள மறுபடியும் அவருடைய அடுத்த படத்துடைய ஷூட்டிங் போறாரு. ரீசென்ட் டைம்ஸ்ல லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. இந்த படத்துல நெறைய வுமன் கேரக்டர்ஸ் இருக்கு. அவங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லா வரப்போறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா விடாமுயற்சி திரைப்படத்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணணுன்ற மாரி டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் போர்ஷன் மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அத கண்டிப்பா ஜூன் மாசத்துலருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட போறாங்க. இன்னொரு பக்கம் இந்த படத்துடைய ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணதுனால, இப்ப எடுத்த வரைக்கும் இருக்க ஷூட்டிங் எல்லாமே போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் அனுப்பி, அந்த ஒரு ஒர்க்கும் பேரலலா போயிட்டுருக்கு. அதனால கண்டிப்பா இந்த படத்த தீபாவளிக்கு ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய அப்படின்றத சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய அடுத்த திரைப்படம் குட், பேட், அக்லி இந்த படத்துடைய ஷூட்டிங்க ஹைதராபாத்ல பயங்கர விறுவிறுப்பா இந்த படத்துடைய டீம் மெம்பர்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ரீசென்ட்டா அங்க எலக்ஷன்ஸ் நடந்தது. அதனால ஒரு சின்ன பிரேக்ல இருந்தாங்க. அந்த பிரேக்க முடிச்சுட்டு மறுபடியும் அந்த படத்துடைய ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு இந்த படத்த ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி இந்த டீம் மெம்பர்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள். அவரு ரீசென்ட்டா இப்ப தமிழ்ல எந்த ஒரு படமும் பண்ணல. ஆனா இப்ப என்ன ஒரு டாக்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மம்முட்டி அவர்கள் லீடா வச்சு அவருடைய புரொடக்ஷன்லயே ஜிவிஎம் உடைய டைரக்ஷன்ல ஒரு படம் வரப்போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. அடுத்தபடியான அப்டேட் மண்ணாங்கட்டி அப்படின்ற திரைப்படம். இந்த படத்துடைய லீடா நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பிளாக் ஷீப் டீம் தான் இந்த படத்த வந்து டைரக்ஷன் அண்ட் மத்த ஒர்க்ஸ்லாம் பார்த்துட்டாங்க. அது மிக முக்கியமான ஆள் டியூட் விக்கின்னு சொல்லிட்டு அவர் நெறைய இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போடுவாரு. அவருடைய டைரக்ஷன்ல தான் இந்த திரைப்படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்தோடைய மொத்த ஷூட்டிங்கும் முடிச்சுட்டாங்க. ரீசென்ட் டைம்ஸ்ல தான் ஒரு ராப் அப் பார்ட்டி வச்சிருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியால பயங்கர பரவலா போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கவினுடைய ஸ்டார் திரைப்படம். இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆகி 3 நாள்ல 15 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. அதுவும் ஒரு அப்கமிங் ஸ்டாருக்கு இவ்வளோ பெரிய ஓப்பனிங்ன்றது மிகப்பெரிய அளவுல பேசப்படுது. அதனால அடுத்தடுத்து கவினுடைய திரைப்படங்கள் மேல மக்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்ஸும் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் த்ரிஷா தொடர்ந்து அவங்க நெறைய லீடிங் ஹீரோஸ்குள்ள நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தெலுங்குல பிஸியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்லயும் பிஸியா இருக்காங்க. ஏன்னா, கோட்லயும் அவங்க மிக முக்கியமான ஒரு சாங்குக்கு டான்ஸ் ஆடியிருக்காங்க அப்படின்றத சொன்னாங்க. அந்த பக்கம் சிரஞ்சீவிக்கு வந்து ஹீரோயினா அவங்க வந்து ஒரு படம் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் மலையாள இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா, டொவினோ தாமஸ் கூட சேர்ந்து ஐடென்டிட்டி அப்படின்ற திரைப்படத்துல நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்களுடைய போர்ஷன்ஸ் மொத்தமா முடிஞ்சிருச்சுன்னு அவங்களும் ஒரு ராப் அப் பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த ஒரு ஃபோட்டோஸும் சோஷியல் மீடியால பயங்கர பரவலா போயிட்டுருக்கு. அதுக்கு அடுத்தபடியான அப்டேட் கோட். இந்த திரைப்படத்துல ஏகப்பட்ட கேமியோ அப்பியரன்ஸ் இருக்க போகுது அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் விஜயகாந்த் அவர்கள ஏஐல கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு அப்டேட் கிடைச்சிருந்தது. அதுக்கப்புறமா த்ரிஷா ஒரு மிக முக்கியமான சாங்ல இத டான்ஸ் ஆட போறாங்கன்ற சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமா சிஎஸ்கே வீரர்கள்லாம் இந்த படத்துல மிக முக்கியமான ஒரு போர்ஷன்ல கலந்துக்க போறாங்கன்றத சொன்னாங்க. இப்போ ரீசென்ட்டா சிவகார்த்திகேயன் அவர்களும் இந்த படத்துல வரப்போறார்ன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. இப்படி ஏகப்பட்ட சர்ப்ரைஸ் அண்ட் கேமியோ அப்பியரன்ஸ் தொடர்ந்து வெங்கட் பிரபு அவர்கள் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அதை தாண்டி வெங்கட் பிரபு அவர்களே இதுல வந்து ஒரு கெஸ்ட் கேமியோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறாரு அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் யுவன் சங்கர் ராஜாவும் இந்த படத்துல ஒரு சின்ன கேமியோ பண்ண போறாரு அப்படின்றதையும் சொல்றாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே எப்போ அஃபிஷியலா தெரிய வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம படம் பார்க்கும்போது தான். இன்னொரு பக்கம் வாடி வாசல் உங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. நெறைய பேர் அந்த படம் ட்ராப் பண்ணலாம்னு சொன்னாங்க. ஆனா ரீசென்ட் டைம்ஸ்ல வெற்றிமாறன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, விடுதலை பார்ட் 2 இன்னும் ஒரு 20 நாள் ஷூட்டிங் பாக்கி இருக்கு. அந்த படத்துடைய ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா, நான் மீண்டும் வாடிவாசலுடைய ஒர்க்ல தான் ஆரம்பிக்க போறேன். அது முடிஞ்சிருச்சுன்னா, அந்த ப்ரீ புரொடக்ஷன் ஒர்க் மொத்தமா முடிஞ்சதுக்கு அப்புறமா, நாங்க படத்துடைய ஷூட்டிங்ல இறங்க போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. அதனால் கண்டிப்பா வாடிவாசல் அப்படின்ற ஒரு திரைப்படம் இருக்கு. அதுல டவுட்டே கிடையாது.